Smart and easy mathematics. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது chapter 6ல trigonometry. அதுல example 6.33 பார்க்க போறோம். சம்முக்குள்ள போறதுக்கு முன்னாடி subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிடுங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற bell button-ஐ அமுத்திடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி சம்ம வந்து skip பண்ணாம பாருங்க. அப்பதான் புரியும். வாங்க நம்ம சம்முக்குள்ள போலாம். From a window h meters above the ground of a house in a street, the angle of elevation and depression of the top and foot of another house on the opposite side of the street theta 1 and theta 2 respectively. Show that the height of the opposite house is h into 1 plus cot theta 2 by cot theta 1. என்னன்னா from the window h meters above the ground, from the window h meters ground ல இருந்து h meters, இது வந்து h meter above the ground of a house in a street. இங்க window இருக்குது, இந்த window வந்து h meter ground ல இருந்து h meter height ல இருக்குது street ல இருந்து. The angle of elevation and depression of the top and foot of another house of the opposite side of the street. என்னன்னா opposite side of the street ல இன்னொரு ஹவுஸ் இருக்குது, ஆப்போசிட் ஹவுஸ் இருக்குது. அதோட என்னென்னா டாப் ஆஃப் த ஹவுஸ், இது வந்து டாப் ஆஃப் த ஹவுஸு. அப்போ டாப் ஆஃப் த ஹவுஸ்க்கு வந்து எலிவேஷனும் பாட்டம் ஆஃப் த ஹவுஸ்க்கு வந்து டிப்ரெஷனும். பாட்டம் ஆஃப் த ஹவுஸ் வந்து என்ன வருது, டிப்ரெஷன் வருது. பாட்டம், இது வந்து பாட்டம் ஆஃப் த ஹவுஸ், பாட்டம் ஆஃப் த ஹவுஸ்க்கு வந்து என்னது டிப்ரெஷன் வருது. இது வந்து டாப் ஆஃப் த ஹவுஸ்க்கு வந்து இங்கேருந்து எலிவேஷன், இந்த விண்டோ பாயிண்ட்லேருந்து டாப் ஆஃப் த ஹவுஸ் வந்து எலிவேஷன், இந்த விண்டோ பாயிண்ட்லேருந்து பாட்டம் ஆஃப் த ஹவுஸ் அனதர் ஹவுஸ் இருக்குல்ல, அது வந்து என்னென்னா டிப்ரெஷன் வருது. என்னென்னா ஆப்போசிட் சைட் ஆஃப் த ஸ்ட்ரீட் தீட்டா 1 அண்ட் தீட்டா 2. எலிவேஷனுக்கு வந்து என்ன வருது, தீட்டா 1 வருது. டிப்ரெஷனுக்கு என்ன வருது, தீட்டா 2ன்ற ஆங்கிள் வந்து வருது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஷோ தட் த ஹைட் ஆஃப் த ஆப்போசிட் ஹவுஸ், ஷோ தட் த ஹைட் ஆஃப் த ஆப்போசிட் ஹவுஸ் இது இஸ், இந்த ஹைட் வந்து என்னன்னா h into 1 plus cot theta 2 by cot theta 1. இந்த இதுக்கு வந்து நம்ம வந்து என்னென்னா ப்ரூவ் பண்ணணும். இந்த இது வந்து ஹைட் வந்து, இந்த இதோட ஹைட் வந்து இதுன்ட்டு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். வாங்க நம்ம சம்முக்குள்ள போகலாம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் வந்து W be the, let W be the point on the window. அடுத்தது என்னன்னா PQ, இந்த P இந்த Q, இந்த P இது Q, இது the house of the opposite side. Let PQ be the house of the on the opposite side, house on the opposite side. அடுத்தது WA, WA இந்த இது இருக்குதா WA, இது வந்து என்னது width of the street. WA is the width of the street. அடுத்தது height, என்னது AQ, height of the window, height of the window, height of the window equal to இந்த இது h meter equal to இது AQ WR equal to AQ, WR equal to AQ, WR is equal to AQ. இங்கே வந்து என்னென்னா PA வந்து Xன்னு வச்சுருக்கோம். என்ன வச்சுருக்கோம், PA வந்து X வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து தீட்டா 1க்கு போகலாம். தீட்டா 1 ஆங்கிளுக்கு வரும்போது tan தீட்டான்னு வரும். தீட்டா 1 ஆங்கிள் tan தீட்டா வரும்போது இதுதான் வந்து ஆப்போசிட் சைட், இதுதான் வந்து அட்ஜசன்ட் சைட். ஆப்போசிட் சைட் வந்து என்னது PA, அது வந்து என்னென்னு எடுத்துருக்குறோம், Xன்னு எடுத்துருக்குறோம் by AW or WA. இந்த இது ஆப்போசிட் சைட் பை adjacent side. ஓகேங்களா?
let PA is equal to let PA is equal to x meters. அடுத்தது in the right angled triangle PAW theta 1 சொன்னேன்ல அது tan theta 1 is equal to PA by WA or AW, that is equal to x by AW. ஓகேங்களா? இப்போ என்னன்னா வந்து tan theta 1 is equal to x by AW. இது வந்து என்ன பண்றோம்? cross multiply பண்றோம். என்ன பண்றோம்? cross multiply பண்றோம். that is equal to AW equal to x by tan theta 1. 1 by tan theta என்னன்னு எழுதலாம்? cot theta ன்னு எழுதலாம். so x cot theta 1, x cot theta 1, இது equation number 1 ன்னு எடுத்துக்கோம். அடுத்தது இந்த right angled triangle, in the right angled triangle tan theta 2 க்கு இந்த right angle triangle AQW அல்லது QAW, இந்த triangle theta 2 க்கு triangle வந்து tan theta 2, tan theta 2 வரும்போது opposite side என்ன வருது? AQ வருது. opposite side வந்து AQ வந்து என்ன இருக்குது? H ன்னு கொடுத்துருக்குது. AQ வந்து H ன்னு கொடுத்துருக்குது. adjacent side என்னது? AW, adjacent side வந்து AW, இது வந்து AQ H, இது வந்து AW. ஓகேங்களா? tan theta 2 க்கு QAW tan theta 2 is equal to AQ by AW. அப்ப என்ன வரும்? tan theta 2 is equal to H by AW. இது என்ன ஆகும்னா cross multiply பண்றோம். so என்ன வரும்? AW equal to H tan theta, sorry, AW is equal to H by tan theta 2. நம்மளுக்கு 1 by tan theta 2 என்னன்னு தெரியும்? cot theta ன்னு தெரியும். so H cot theta 2, இது equation number 2 ன்னு வச்சுக்கிறோம். from 1 and 2 இங்க வந்து AW இங்க ஒன்று இருக்குது, இங்க ஒரு AW இருக்குது. ரெண்டையும் ஈக்குவேட் பண்றோம். from 1 and 2 we get, from 1 and 2 we get x cot theta 1 equal to H cot theta 2. ஓகேவா? இப்போ x மட்டும் இங்க வச்சுக்கோங்க. x is equal to H cot theta 2 by cot theta 1. ஓகேங்களா? இப்போ therefore height of the house, height of the opposite house, height of the opposite house equal to PA plus AQ, that is equal to x plus H, that is equal to x வந்து என்னது? இதுதான் x. H cot
theta 2 by cot theta 1 plus h. இப்போ இதில் வந்து h வந்து காமனாக வெளியில் எடுக்கிறோம். h காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா cot theta 2 by cot theta 1 plus 1. இது இப்படியும் எழுதலாம். h 1 plus cot theta 2 by cot theta 1. Hence proved. Hence proved. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.